ஓம் சாய்ராம். இதே நாள் 1918ஆம் ஆண்டு சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயி பாபா ஷீரடியில் தன்னுடைய பூத உடலை நீத்து மகா சமாதி அடைந்தார். அவர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து எப்பொழுதும் காத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைய எபிசோடை நாம் துவங்குவோம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சர்வ வியாபகம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். நானா, என்னுடன் 18 ஆண்டுகளாக உனக்கு தொடர்பு. சாயி என்றால் உனக்கு இந்த 3.5 முழ உடல் தானா? ஈயிலும் எறும்பிலும் நான் உளேன். இந்த சமிக்ஞையை காணும் போதெல்லாம் அங்கே நான் இருப்பதையும் ஈ எறும்புகள் போன்றவற்றின் வாயிலாகவும் நான் உண்கிறேன் என்பதையும் நினைவு கூறு. ஸ்ரீ சாயி பாபா: இந்த உடல் என் வீடு மட்டுமே. வெகு நாட்கள் முன்பே என் குருநாதர் இதிலிருந்து என்னை அழைத்து சென்று விட்டார். இந்த ஹன்ஸ்ராஜின் வீட்டிற்குள் அவனது வக்கிர போக்கையும் மதியாது அவனை காப்பாற்றும் நோக்கத்துடன் அவன் புசிப்பதற்காக வைத்திருந்த தயிரை குடிப்பதற்காக சென்றேன். ஆனால் அவன் இன்று என்னை அடித்து விட்டான். அந்த கருப்பு நாய் நானே. நோய்வாய்ப்பட்ட சூதிரனும் நானே. நான் எல்லாவற்றினுள்ளும் அவற்றிற்கு அப்பாலும் உள்ளேன். பம்பாயில் உன்னிடம் பிக்ஷை கேட்டு வந்த ஃபகீர் நானே. நள்ளிரவில் மரத்தின் கீழ் நீ கண்ட ஆவியும் நானே. நானே அக்கல்கோட் மகாராஜ். பித்தலே, நான் உனக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். இப்பொழுது ஸ்ரீ சாயிபாபா கூறிய வாக்கியத்திற்கான விளக்கங்களை பார்க்கலாம். பூனையாக வந்த பாபா அடிக்கப்பட்டார். ஸ்ரீ சாயிபாபா ஆஸ்துமா நோயால் பீடிக்கப்பட்ட ஹன்ஸ்ராஜை நோக்கி, தயிரையோ அல்லது அமிலம் நிறைந்த பொருட்களையோ புசிக்காதே. ஆனால் ஹன்ஸ்ராஜ் ஒவ்வொரு இரவும் மறுநாள் பகல் உணவுடன் சேர்த்து புசிப்பதற்காக தயிர் தயாரித்து வந்தான். தினமும் ஒரு பூனை அதை குடித்துவிட்டு சென்று வந்தது. ஒரு நாள் அவன் அந்த பூனையை அடித்து விட்டான். ஸ்ரீ சாயி பாபா மற்றவர்களிடம் ஹன்ஸ்ராஜின் முன் வக்கர புத்தியும் பிடிவாத காரணமான ஒரு உபாண்டியா, அதாவது சொன்னதற்கு மாறாக செய்பவன் இருக்கிறான். தயிர் உண்பதை தவிர்க்கும்படி நான் அவனிடம் கூறினேன். ஆனால் அவன் தினமும் தயிர் தயார் செய்து வந்தான். அவன் உயிரை காப்பதற்காக தினமும் நான் ஒரு பூனை உருவில் சென்று தயிரை குடித்து வந்தேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? என் தோள்பட்டையில் அடித்து விட்டான். ஸ்ரீ சாயிபாபாவின் தோள்பட்டையில் ஒரு புது அடிபட்ட தழும்பு இருப்பதை ஹன்ஸ்ராஜ் அப்பொழுதுதான் கண்டான். ஆனால் அவன் தடி கொண்டு அடித்தது ஒரு பூனையையே. ஓம் சாய்ராம்.